மாமா மாமா இவன் யார் தெரியுதா? இவனை தாண்டா 20 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன மோசம் பண்ணிட்டு எங்கேயோ போய் தலைமறைவா ஒளிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு இவனை வாயை திறக்க வச்சு இங்கேயே சமாதி கட்ட. டேய் எங்கடா என் சொத்துங்களோட பத்திரம் எங்க? வாயை திறந்து சொல்லு. எந்த சொத்து? என்ன பத்திரங்கிற? நாகம்மா, இதுவரைக்கும் நீ நம்பிக்கிட்டு இருந்ததே வேற, ஆனா உண்மையிலே நடந்தது வேற. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு நான் சொல்றேன். யாருங்க இந்த ராமையா? எது கேக்குற? ஒரு வருஷமா அவன் வட்டியே கட்டல. இப்படி பிசினஸ் பண்ண எப்படி? நாகம்மா, ஆண்டவன் நமக்கு இப்ப என்ன குறைச்சல வச்சிருக்கான்? அவன் ரொம்ப நல்லவன், நியாயமானவன். அவனுக்கு இப்ப ஏதோ கஷ்டம்னு நினைக்கிறேன், அதான் கட்டல. அவன் மனசாட்சியோட நடந்துக்கிறவன். நிச்சயமா நம்மள அவன் ஏமாத்த மாட்டான். கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவான். என்ன சொல்ற கணக்குல? சரியா சொன்னீங்க. கடன்காரனுங்களுக்கெல்லாம் கருணை, அன்பு, பாசம்னு காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாம தெருவுக்கு தான் போகணும், தெரிஞ்சுக்கங்க. நாம அப்பப்ப அவங்கள கேட்கலன்னா அவங்களுக்கு பயம் இருக்காது. இப்ப நீங்க வசூல் பண்றீங்களா இல்ல நான் போய் கேட்கவா? ஓ, வசூல் பண்ணு. இத பாரு, அவன் இருக்கிற நிலைமையை பார்த்தேன்னா உன் கையில இருக்க பணத்தை கூட அவன் செலவுக்கு நீ கொடுத்துட்டு வந்துருவ. அவன் குடும்பம் அவ்வளோ கஷ்டத்துல இருக்கு. எங்க ஏதாவது காசு கிடைச்சதா? யார கேட்டும் கிடைக்கல. வெத்து பாக்கெட்டு தான். இத்தனை நாளா ரத்தத்தை கொடுத்து ரேஷன் வாங்கிட்டு வந்த. இன்னைக்கு டாக்டர் கிட்ட போனா உடம்புல இருந்து எடுக்க ரத்தம் கூட இல்லைன்ட்டா. நான் என்ன பண்ணுவேன்? பசியில நம்ம குழந்தை அழுதுகிட்டு இருக்காங்க. என்கிட்டயும் பால் இல்ல, வீட்லயும் ஒண்ணு இல்ல. அக்கம் பக்கத்துல எத்தனை நாளைக்கு உதவி கேக்குறதுங்க? ஐயோ கடவுளே, நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் தெரியல. பல வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தைய கொடுத்துருக்கா. ஆனா அதுக்கு பால் கூட கொடுக்க முடியாத நிலைமையில வச்சுட்டான். இதுக்கு பதிலா அவன் என் உயிரையே எடுத்திருக்கலாமே. என்னடி பண்ண? அடியே, நம்ம குழந்தை என்னடி பண்ண? அவ வாய் மூடிட்ட. அவ அழுறத என்னால கேட்க முடியல. என் குழந்தைய நானே கொண்டுட்டேன். பாருங்க, நான் தான் அவளை பெத்தேன். நானே அவளை கொண்டுட்டேன். அவ அழறத என்னால பார்க்க முடியலைங்க. பார்க்க முடியல, என்னால பார்க்க முடியல.